அது உடனே நம்ம பிடிச்சோம்னா அது ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்தா தொடைக்கிற மாதிரி இருக்குது, விசிற மாதிரி இல்லை இருக்கு. விசிற மாதிரி இருக்கு தொடைக்கிற. இதே மாதிரி கடைசி இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுங்க. யாரு ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரணிதா லாக்ஸ். மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம பழைய வீட்டிலேருந்து இப்போ இன்னொரு வீடு மாறுறோம். ஸோ மாறும்போது என்னென்னா, நம்ம அங்கே போயிட்டு வீடை க்ளீன் பண்ணி நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்டு எல்லாமே அடிக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த லாகில் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாமா? ஸோ வாங்க மக்களை பார்க்கலாம். அந்த வீடு தான் நம்ம இருந்த பழைய வீடு. அது யார் வீடு? அது மாமியார் வீடு தான். ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே இங்கே தான் நம்ம இப்போ வரப்போகிறோம். இது வந்து நம்ம அத்தை வீடு தான். இங்கே தான் நம்ம ஒரு நாள் வாடகை இருந்தாங்க. ஸோ இப்போ காலி பண்ணிக்கிறப்ப நம்ம இங்கே வரலான்னு சொல்லிட்டு வரோம். ஸோ வாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க, வெல்கம். வலது கால் எடுத்து உள்ள வைக்கணும். ஓகே, அது இப்போ இல்லை, நம்ம ஒன்றும் ரெடி பண்ணோம்ல. ரெடி பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு பிஃபோர் ஆஃப்டர் காமிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பிஃபோர் லுக்கு நம்ம வீடு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஹாலு. பார்த்துங்க, இது வந்து ஹால். இங்கேயும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். சின்ன சின்ன கலர் சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க கிச்சன் போயிடும். மக்களே, இதான் வந்து கிச்சன். ஸோ இது ப்ளூ கலரில் இருக்கு இல்லைங்களா? இதை வந்து சூப்பரான ஒரு வேற கலரில் நம்ம மாற்ற போகிறோம். வந்து ஒரு சூப்பரான ஒரு கலரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது என்ன ஏது கலரில் சேஞ்ச் பண்ண போகிறது வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மக்களே. ஸோ அடுத்து வாங்க ரூம் பார்க்கலாமா? உனக்கு பிடிச்ச கலர் தான் நாங்கள் அடிப்போம். ஓகே, ஸோ வாங்க ரூம். ரூம் வந்து லைட் இல்லை, நாங்கள் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பார்த்தோம். இது ஒரு ரூமு. ஸோ ரூம்லேயே நமக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து அடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இல்லை பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே இந்த லாகில் வந்துடும். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். வாங்க இப்போ போய்ட்டு பெயிண்ட் அடிக்க க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வனிதா வந்து ஃபஸ்ட்டு ஒற்றடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே, ஏதோ சொல்கிறேன். சரி, ஏன் அந்த லைட்டு நிறுத்தினேன்? மேலே போயிறாங்கலாம் கரெக்டாக ஒட்டினடி பார்க்க. இந்த கலரு நல்லா இருக்குது இந்த வீடியோவில் பார்க்க. இது கொஞ்சம் டிசைன் மட்டும் மாற்றலாம். ஸோ இதுதான் மெயின் ஹாலு. ஸோ இந்த வாலில் மட்டும் நம்ம வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு கலர் ட்ரை பண்ணலாங்க. ஜன்னல் தொடையுது. இது பார்த்தா தொடைக்கிற மாதிரி இருக்குது, விசிற மாதிரி இல்லை இருக்கு. விசிற மாதிரி இருக்கு, தொடைக்கிற மாதிரி தெரியலையே. சரி, எப்படியோ க்ளீன் பண்ணால் சரிதான். சரிங்க மேடம், பண்ணுங்க. வா. ஓகே, மொதல் பெயிண்ட் அடிக்கணும். இந்த வாலில் கொஞ்சம் நம்ம டிசைன் போடலான்னு பார்க்குறோம். ஓகேவா? அந்த டிசைன் மட்டும் நம்ம இந்த வாலில் மட்டும் கொஞ்சம் டிசைன் போடலான்னு பார்க்குறோம். உனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் டிவி வால். பாரு டிசைன் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த வால் மட்டும் கொஞ்சம் டிசைனாக அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடி பார்க்கலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் டேப் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மாஸ்கிங் டேப் போட்டுட்டு டிசைன் ரெடி பண்ணுறோம். ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை பாருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாதி ஒட்டிடலாம். லைட் இருக்கணும்ல, பார்த்து ஏன்னா ஷாக் வரப்போகுது. ஒயர் வெளிதாங்க. வேணாம், அதில் என்ன டேப்பு கூட சுற்றி விட்டுரு. நேரா பார்த்து விட்டுங்க. நான் ஒழுங்காக எடுக்காம அங்கே வேடி பார்த்துங்க. நீலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ கீழே ஓட்டுறியா? பாத்தீங்களா? கீர்த்தனை அப்படி ஹெல்ப் பண்றது. நம்ம மேல ஓட்டுறோம், கீர்த்தனை கீழே ஓட்டுறோம். ஹெல்ப் பண்றேன் அப்பாக்க. என் பொண்ணு அறிவாளிமா. அறிவாளி பொண்ணை பார்க்கணும் போகணும். ஆமா, அறிவாளி தான் என் பொண்ணு. என்ன வந்தா பண்ற?
ஸோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலெலாம் அந்த டேப் ஒட்டிட்டேன். வண்டியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டினா கீழே வந்து வண்டியில் விட்டுருக்கு. ஹெல்ப் பண்ணுறியா? நல்ல ஹெல்ப் தான். முடியா? சரி கீழே ஒட்டுறியா? இன்னொரு மட்டும் ஒட்டணும், இன்னொரு லைனு. நான் போய் பெயிண்ட்டை ரெடி பண்ண வந்துடுறோம். இப்படி ஒட்டினா ஒட்ட முடியாது. இந்த டிசைன் நான் ஃபுல்லாகவே டேப் போட்டுருவோம். டேப் ஓட்டிட்டு அப்படியே நம்ம இதில் ஒரு கலர் வச்சுருக்கோம். அந்த கலரை இந்த செவத்தில் மட்டும் அடிக்க போகிறோம். அப்படியே டேப்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு லைன் மட்டும் ஓட்டணும். நான் வந்து டேப்பு காலேஜ் ஃப்ரெண்டாக வாங்க சொல்லுவேன். அது வந்து நம்ம பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நம்ம பெயிண்ட்டை வாங்க அங்கே நிற்கிறேன். இது ரெண்டும் ஒரே கலர் பாரு. இல்லை இது வேற ப்ளூ, இது வேற ப்ளூ அடிக்கலாம். நீ தான் சொன்னோம். இந்த ப்ளூ வச்சுக்கலாமா? அது லைட்டு. இப்போ டெஸ்டிங் பண்ணோம். இந்த ப்ளூ வச்சா நல்லதா? இது பாரு. டார்க் வச்சுக்கலாமா? இது வந்து டார்க்கு. இது லைட்டு. லைட் வச்சிடலாமா? லைட் வச்சிடலாம். ஏன்னா டார்க் வச்சா இருட்டாகிற மாதிரி. சரி ஓகே, அப்போ லைட் வச்சிடலாமா? ஓகே. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா 2 கலர் அடிச்சிருக்கோம். இதில் வந்து வந்தா சூஸ் பண்ணுற கலர் தான். வந்தா 2 கலர் பார்த்துங்க. அந்த கலர் லைட்டாக இருக்குதுல்ல, அது இந்த ப்ளூவா? லைட் ப்ளூ தானே? ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப இருட்டாயின மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே. மக்களே லைட் ப்ளூ தான் நம்ம அடிக்க போகிறோம். கேட்டா இதை ஊற்ற தரவே கிட்ட வரே. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே அடிக்க வேண்டியதான். அடி தெரியுமா? பாரா அடி தெரியுமா? ஏதோ சொல்கிற. ஏதோ பெயிண்ட் அடி தெரிஞ்ச மாதிரியே பண்ணுறீங்களே. அடி தெரியாம வந்து நம்ம வந்து பெயிண்ட் எடுத்து வந்து என் ஐடியா தானே போகணும். ஓகேவா? கீழே என்ன பண்ண ரெடி மிக்ஸ் பண்ணி தெரியாதுங்க. மேலே வச்சிடலாம். சரி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ அடிங்க. ஃபுல்லாக அடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ காமிக்கிறோம். பேசு. மக்களே நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இது பண்றதுக்கு. இது இங்க லைட் போடுமா தேவை எப்படி இல்ல மாப்பா மேல போணும். மேல போணும். டேபிள் யாரா வச்சுனா ஓதான் நிஜே கீழ உண்டா கேரண்டி இன்சூரன்ஸ் போட்டு வச்சிரீங்களா? வண்டிக்கு உன் பேர்ல போடலையா? உன் பேர்ல போடணும்ல. ஐயா மேல இருந்து வாங்கிங்க மணியே. ஃபுல்லா ப்ளூ அடிக்குறாங்க. ஐயா மேல இருந்து இருக்கணும்ல. ஸ்பீட் கொடுத்து வரல மகேஷ் இந்த கேமரா தாங்கவா. வருஷம் கூட இல்ல. நான் முழுது. இதெல்லாம் திண்ணை போட்டு மகேஷ்ல உன்னோட வெயிட் அதிகம் மகேஷ். என்ன ஏத்துக்குவ? இங்க பாருங்க குரங்கு மேல ஏறி. என்ன மேல நான் பாப்பேன். அத ஏறி கட்டறனா. ஐயோ. இந்த மாதிரி இங்க நான் சொல்றேன். தீவிரமா உழைக்கிறவங்கள யாரா பாத்துறீங்களா? டேபிள்ல ரேட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க. நரி போடுறோம். மகேஷ் ஃபர்ஸ்ட் நேரா கீழ இருந்து குடி மகேஷ் ஒட்டல மகேஷ். பாரு அப்ப தெரியும் உனக்கு. நீ அப்ப டிஸ்டன்ஸ் வச்சு அப்ப அழுத்து. மாமா நான் எப்படி வாங்க வேலை சாப்பா குடிச்சேன் நான். டிஸ்டன்ஸ் பார்த்து கீழ வச்சு ஒரு மாதிரி ஆர்க் வச்சு சும்மா. சரிடா. ஒரு அழுத்து. மணி இருக்கிற அறிவு யாருக்குமே இல்லப்பா. அந்த நம்ம ஷாப் வந்தாடா. சாரா ஷாப் பாரு கக்கு டேபிள் கையெல்லாம் போடுது அத சொன்ன மாதிரி தோஷ குத்தா ஓட புடிச்சு விடுறோம். இதுதான் அந்த மாதிரி அடியில போட்டு மேல எல்லாம் பூசி வச்சுக்கிற.
பாரு புளி புளியா போகுதா? அது போயிட்டா அதை அடிச்சுட்டு போகணும். மணியை பார்த்து கத்துக்க. சொல்லு. ஏய் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த வால் பெயிண்ட் அடிச்சிருச்சு. அது உடனே நம்ம அந்த பிடிச்சோம்னா அது ஸ்ட்ராங் ஆகிட்டா நல்லா பிடிச்சா வராது. அந்த ஈரத்திலே பிடிச்சிடணும். எடுத்துட்டு நம்ம நடுவில் அப்படியே க்ரீனை வந்து டச்சப் பண்ணி வேண்டியதான். பி வந்து சீரம் கேட்கலாம். சரி ஒரு நிமிஷம். பாத்து வைக்க போறானா? அவன் இறா தொக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கான். எறா தொக்குல இருந்து ஈரல் கிரேவி. ஈரல் கிரேவி அது எப்படி கூட சொல்லி கொடுத்துரு. அது என்ன கஷ்டம். செஞ்சு கூட கொடுத்துருக்கானே. வீடியோ எடுக்கிறீடா? நல்லா இருக்காமா? அந்த வீட்டில் பார்த்தா வீரம் வாங்கிக்கலாம். வீரத்தை வாங்கிக்கலாம். வீரம் இந்த மணி ஓகேவா? இங்க அரிசி காய் அரிசாச்சா? ஓகே. உள்ள வந்து கேட்ட மகேஷ் லூஸா வந்து அவன் பிரிச்சது தான் கணக்கு பைத்தியம். டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்க தான் வர டைம் ஆயிடுச்சு. அதான் அதே இல்லையா வந்துட்டாங்க அடிச்சு விடுறான் நம்ம கிட்ட. நான் அந்த டிஸ்டன்ஸ் சொல்றேன். அந்த கரெக்டா இதுவாகுது. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இங்க கிரீன் போட்டு தான் சேப்ல ஊறிட்ட பெயிண்ட் தான மாதிரி. அதனால சீக்கிரமா பிச்சணும்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பதான் நம்ம இது பண்ணுங்க. அதனால டக்குன்னு வந்துச்சா. இது ஊறிச்சுனால இங்க வந்து கரெக்டா அந்த அளவுல தெரியல. தெரியுது. நான் கிரீன் மட்டும் மக்களே இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இங்க முடிச்சிட்டாங்க. இவர்தான் முடிய தியாகம் பண்ண தியாகி. அங்க முடிச்சுட்டு இப்ப பாத்ரூம் கட்டிடுறாங்க. ஆமா மக்களே முடிச்சுட்டு இந்த பாத்ரூம் ப்ளூ கலர் அப்படியே அடிச்சு விட்டோம்னா ஆல்ரெடி ப்ளூ தான் இருந்துச்சு. இவர்தான் தியாகி. அதையும் நம்ம வந்து அதான் சீனியர் பெயிண்டர். இவர்தான் வந்து சீனியர் பெயிண்டர். இவர்தான் வந்து வழி நடத்துறாரு. என்ன வேணும் தெரியுப்பா மக்களே. பார்த்தீங்கன்னா ஹால் டிசைனு நம்ம பாத்ரூம்ல ப்ளூ கலர் எல்லாமே பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த கிரீன் கலர் வந்து எடுத்துனோம். நம்ம ஒயிட் பெயிண்ட் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம். அதை ஸ்டெயின் அந்த கிரீனை வந்து கொண்டு வர போறோம் மக்களே. ஒயிட் வந்து மிஷின் கடையில கொண்டு வந்ததுல ஆமா. இப்போ நம்ம கொண்டு வர போறோம். ஹேண்ட்மேட் முதல்ல 4 சொட்டு போயிடுது. இந்த வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கிரீன் வேணா கொஞ்சம் எடுத்துனோம்ல. இன்னொரு 3 மட்டும்தாவா? இது ரொம்ப கட்டியா இருக்கு மக்களே. உறவே மாட்டுது. இல்ல இந்த கிரீன் வருமா? கொண்டு வருமா பாரு. என்ன கிரீன் வருதோ அதை அடிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். நம்ம இந்த கலர் மாதிரி தான் போறோம். இதே கலர் ரெட் கலர் போறோம். இங்க பாருங்க மக்களே. மாத்தி மாத்தி கலர் ஊத்திட்டு கலக்குறாங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இன்னும் அது வரல. அந்த நம்ம இது பண்ணது நம்ம மிஷின் தான் பண்ணிடலாம். எதிர்பார்த்த ரேஷியோ ஒன்றும் வரல. ஏதோ அடே குடிச்சிரு. டெஸ்டிங் பேர் அந்த டெஸ்டிங் கார்டு கலர் நான் டெஸ்டிங் பண்ணிடுறேன். அந்த டெஸ்ட் பண்ணி இந்த கலர் இது வந்து டெஸ்டிங். இந்த கலர் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. வீடியோன்னு ஒரு அவன் ரொம்ப மன கஷ்டம். இப்ப எதனா ஒண்ணு டக்குன்னு சொன்னோடனே ஒரு வண்டி எடுத்து போயிடுவாரு. இல்லங்க அவன் ரொம்ப தியாகிங்க. முடியெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பாருங்க. இந்த கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து டார்க் ப்ளூ, இது லைட் ப்ளூ. இதுல ரோலர்ல அடிக்கிறாங்க. அவங்க வந்து பிரஷ்ல அடிக்கிறாங்க. பிரஷ் கூட வேற இல்லையா வந்தாங்க? இல்லடா. எது நம்பி நீங்க பெயிண்ட் அடி வந்தீங்க? ஒரு ரோலர் ஒரு ரோலர் ஒரு பிரஷ். பாருங்க ஃபுல்லா ப்ளூ 2 பேரும் அடிச்சுன்னுக்குறாங்க. இது அடிமா பாடலாம். ஆமா ஆமா அடி. ஸோ மக்களே இவங்க பாருங்க. அது இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அந்த க்ரீனு மிக்ஸ் பண்ணால் லைட்டாக ப்ளூ ஷேடு இருக்குது. காஞ்சா ப்ளூ கலரில் வருது. ஆனால் கொஞ்சம் க்ரீனாகவும் இருக்குது. 2 மாதிரியுமே இருக்குது. எந்த ஷேடுனே தெரில. ஸோ
சூப்பராக அடிச்சுட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பெயிண்ட் நாங்கள் அடிச்சது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மக்களே அவன் பொய் சொல்றாருன்னா கடை மக்களே அவன் பொய் சொல்றாருன்னா கடைனே தெரியாம சொல்றாங்க. அது கிரீனா இல்ல ப்ளூவா எங்களுக்கே குழப்பமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் அடித்து முடிச்சிட்டோம். அழகாக அந்த க்ரீனும் அந்த டிசைனும். ஸோ இப்போ அந்த க்ரீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஸோ வராண்டாவில் சேர்த்து அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வராண்டாக்கு வந்தாச்சு. இப்போ அந்த க்ரீனை வச்சு ஃபுல்லாகவே மாற்றிட்டோம். ப்ளூ கலர்லேருந்து மாற்றிட்டோம். என்ன அதிகமாக தூக்குறாங்க அதெல்லாம். மணி பார்த்து மணி ஹாய் மக்களே, அதான் வந்து ஒரு புது கேமராமேன் வந்துருக்காரு. நாங்கள் வேலையை முடிக்க போகிறோம். 13 ஓட்டு வந்துருக்காரு அவரு. இன்னும் அவுட் இருக்கு ஜன்னல் வாண்டியும் பக்காவா. நீ அடிக்குதா? ப்ரொஃபஷனல் பெயிண்டர்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ சுத்தமாக அடிக்க கிடையாது. எதே நல்லா முடிஞ்சது மச்சான். நீ பெயிண்ட் அடிக்கல மச்சான். ஆ நீ என்ன அடிக்குது பாரு. பெயிண்ட் அடிக்கல நீ. என்ன அடிக்கிறான்? பெயிண்ட் இல்லையா அப்படின்னு அக்கா அப்படியே சாப்பாடு தட்டில் போட்டு இப்படி எடுத்து நாங்கள் சாப்பிட்ருவோம். இவங்க தான் அந்த வீட்டுக்கு ஓனர். இது மட்டும் நம்ம வேற கலர் ஒன்று அடிக்கலாமே பார்த்தோம். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து கிரே வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைனு ஸோ இந்த கலர் காம்பினேஷன் கமெண்ட் கிரே கிடையாது. நம்ம கிரே கலர் அடிக்கணுமா? கிரே மட்டும் தான் கிரே கலர் அடிக்க போய் இல்லை ஃபுல்லாகவே கிரே கலர்? வேற எதுவும் இல்லை. வேற என்ன இல்லையா? இந்த செவரு ஃபுல்லா என்ன செய்யுது? இதோ இருக்கேன். அதெல்லாம் அடிச்சு சொல்லுவோம். இப்போ அடிச்சிட்டிங்களா? அப்போ இந்த கொண்டு பச்சை கலரில் இருக்கு. இதில் வந்து நீங்கள் பெயிண்டர் வேலை சை வெக்கமா இல்லை? திதனுக்காக உயிரை கொடுப்பான். கூட்டு போக மாட்டான்டா மகேஷ். மாப்பிள்ள திறனை கூட்டு போக மாட்டான்னா பெரிய விஷயம் பேசுறா. அது கூட விட. ஐயோ மகேஷா, ஏய் திறனா நம்ம உயிர் மகேஷ். மாப்பிள்ள சிரிக்கிறாடா மகேஷ். அப்படிங்கிறான். ஐயோ நம்ம கடை என்னைக்கு மச்சான் ஓப்பனிங்க? சண்டே மச்சான். சண்டேவா? கம்மிங் சண்டே. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? இன்னும் எந்த வேலையும் முடியல. அதான் இருக்கு மச்சான். என்னென்ன போடுறோம் நம்ம கடையில்? எல்லாம் போடுவோம் நம்ம. எல்லாமா சைடு எல்லாம் போடுவோம். இந்த வீடியோ சாணம் பேசுறது யூடியூப்ல போட்டான்னு வச்சுக்க, அவன் நம்மள முடிச்சிருவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ரூம்ல வந்து டிசைன் போடுறாங்க. இதுல வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யாம சீன் பண்ணுறாரு. மக்களே நம்ம வீடு வந்து ஹால் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்ரூமும் அந்த ப்ளூ கலர் அடிச்சு முடிச்சு மூணுமே முடிச்சாச்சு. அது வந்து அந்த ரூமுக்கு வந்து டிசைன் போட்டுருவோம். ஓகேவா? இதுல வந்து என்ன கலர் அடிக்கலாம்ன்றது வந்து பார்ட் 2 அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். மணி தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு அடிக்க போறோம். அது வந்து மணி எதுவும் டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து என்னது பார்ட் 2ல பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. பை பாய். சரி உட்காந்தா பை பாய்.